வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம இலக்கண குறிப்பு தான் பார்த்துட்ருக்கோம். இதில் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். வேர்ச்சொல்லறிதல், வினையால் அணையும் பெயர், வினைமுற்று, தொழிற்பெயர், ஸோ நிறைய இலக்கண குறிப்புகள் பற்றி நம்ம போட்டிருக்கோம். அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். அதனோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும். இப்போ தொழிற்பெயர்னால் எப்படி இருக்கும், வினையால் அணையும் பெயர் எப்படி இருக்கும், வினைமுற்று எப்படி இருக்கும், வேர்ச்சொல் எப்படி இருக்கும், இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறோம். அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். கேள். கேள் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறிக. கேட்ட, கேட்டான், கேட்டு, கேட்டல். ஆன்சர் பி, கேட்டான். அடுத்து வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க. நட. இது வேர்ச்சொல். இதனோட தொழிற்பெயர் முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அதனோட எதிர்மறை தொழிற்பெயர் கணக்கணும். நடவோட தொழிற்பெயர் நடத்தல், ஆனால் அதனோட எதிர்மறை தொழிற்பெயர் நடவாமை. சி தான் கரெக்டு. ஓகே. வினைமுற்றை வினையால் அணையும் பெயராக மாற்றுக. ஊட்டமிகு உணவு உண்டார், அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். இதனோட வினையால் அணையும் பெயர் எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதை நம்ம எடுக்கணும். ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். ஊட்டமிகு உணவு உண்டதால் அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். ஊட்டமிகு உணவு உண்டு அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். ஊட்டமிகு உணவால் அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். ஆன்சர் கொஷின் கேட்டிருக்கிறது ஊட்டமிகு உணவு உண்டார், அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். இதை வினையால் அணையும் பெயராக மாற்றணும் இல்லையா? வினையால் அணையும் பெயர்னா ஊட்டமிகு உணவு உண்டவர், உண்டார்ன்றது இங்கே உண்டவர் ஆகும். நீண்ட வாழ்நாள் பெற்றார். ஆன்சர் ஏ தான் சரி. அடுத்து வேர்ச்சொல்லுக்குரிய வினையெச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக. வினையெச்சம் இடம்பெறாத இணை. வா, வந்து, கான், கண்ட, கொள், கொண்டு, நில், நின்று. ஆன்சர் கான், கண்ட. வினையெச்சம் இடம் பெறக்கூடாது. அப்போ வினையெச்சம் இல்லாத சொல் கான், கண்ட. அடுத்து கெடுதல் என்ற தொழிற்பெயர் எவ்வாறு தெரியும்? கெடு, கேடு, கொடு, கோடு, கேடு, கோடு, கெடு, கொடு. ஆன்சர் கெடுதல் கெடு, கேடு அப்படின்னு தான் தெரியும். அடுத்து விகுதி பெறாத தொழிற்பெயர். இது பகுதி விகுதின்னு எடுத்துட்டோன்னாக்கா சந்தி, சாரியை, இந்த மாதிரி நிறைய பகுதி விகுதியில் இருக்குது. இதில் விகுதி பெறாத தொழிற்பெயர் கூத்து, வேக்காடு, கடவுள், ஏற்றுமதி. ஆன்சர் ஏ, கூத்து. ஆன்சர் ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக கேட்குறாங்க. சென்றனர். இது வினை முடிஞ்சிருச்சு. ஸோ இதனோட வேர்ச்சொல் சென்று, செல், சென்ற, செல்ல. ஆன்சர் செல் தான் கரெக்ட். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. வேர்ச்சொல் பாடு கொடுத்துட்டாங்க. இதனோட தொழிற்பெயர் பாடினான், பாடுவான், பாடுகிறான், பாடுதல். அல்லன்ற சொல்ல அது முடியும். ஸோ பாடுதல்ன்றது தான் தொழிற்பெயர். பார் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரெச்ச வடிவம் தருக. பார்னா அதோட பெயரெச்சம். பார்த்து, பார்த்த, பார்த்தான், பார்த்தது. ஆன்சர் பார்த்த. பெயரெச்சம். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. படி, படித்தான், படித்தல், படிப்பால், படிக்கிறான். ஆன்சர் பி, படித்தல். அடுத்து வா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தருக. வந்தவர், வந்தான், வருதல், வந்த. வினையால் அணையும் பெயர்னா வந்தவர். அடுத்து அழை என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறி. அழைத்த, அழைத்து, அழைத்தல், அழைத்தான், அழைத்தல். சீதான் சரி. அடுத்து வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் கொடு கொடுத்துருக்காங்க. அதோட தொழிற்பெயர் கொடுத்தல், கொடுத்த, கொடுத்து, கொடுத்தவன். ஆன்சர் கொடுத்தல். வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக. தருகின்றனர், தருவி, தந்த, தந்து, தா. வேர்ச்சொல் தா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.